ஹாய் காம்ரேட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏசி பார்க்க வந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. லைட்டாக உள்ள திறந்து பார்த்துட்டு டஸ்ட் இருக்கானான்னு சொல்லி பார்த்தோம். ஆக்சுவலாக இது வாட்டர் லீக் கம்ப்ளைண்ட்டு. ஏசியில் டஸ்ட் எதுவுமே இல்லை. சரி, எப்போதான் வாட்டர் லீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கேபினெட்டை பிரித்து பார்ப்போம்னு சொல்லிட்டு பிரித்தா தலைவன் உள்ள சம்பவம் பண்ணிட்டான். ஃபுல்லாக தேன் கூண்டு கட்டிடுச்சு. சரி, இது இறக்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஏசி கேபினெட்டை கட்டிட்டு போர்டுலாம் போயிடுச்சா எப்படி இருக்குது, போர்டு வரைக்கும் போயிடுச்சா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வெளியில் தான் இருந்துச்சு. சரி, இதை ஏசி இறக்கலான்னு சொல்லிட்டு அவுடோர் யூனிட்டில் கேஸை லாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவுடோர் யூனிட் சைடு போனோம். அங்கே போய் பார்த்தா அதோட பெரிய சம்பவம். கஸ்டமர் ஏசியை யூஸ் பண்ணாமல் விட்டனால அணில் உள்ளே போயிட்டு அதை கொஞ்ச நாளாக அதோட வீடாக யூஸ் பண்ணிக்கிச்சு. அது பாவம். இந்த மாதிரி டயத்தில் தான் மனசுலாம் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். நான் வெறும் கூண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இழுத்து கீழே போட்டுடலான்னு சொல்லி பார்த்தா கூண்டை எடுக்கக்குள்ளே அது ஒரு சத்தம். கடைசியில் பார்த்தா அணில் குஞ்சோடு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2 குஞ்சு இருந்துச்சு. அணில் குஞ்சு 2 குட்டி இருந்துச்சு. அணில் குட்டி அழகாக க்யூட்டாக. எனக்கு எடுத்து போடவே மனசில்லை காய்ஸ். என்ன பண்ணுறது, கஸ்டமர் எடுத்து போடணும்னு சொல்லிட்டாரு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் காய்ஸ். அழகாக 2 அணில் குட்டி இருந்துச்சு. அதில் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கொஞ்சம் அந்த மனசு சங்கடத்தோடையே அந்த அணில் குஞ்சுங்களை அப்படியே எடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே கையில் எடுத்து பார்த்தேன். அழகாக இருந்துச்சு. 2 க்யூட்டாக. பக்கத்துலேயே அதோட அம்மாவும் இருந்துச்சு. அதை நான் பார்த்துட்டேன். பக்கத்து மரத்தில் இருந்துச்சு. சரி, அதனால் என்ன பண்ணலாம், இது கூண்டை இது பண்ணி சுற்றி எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த சைடு வச்சிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கஸ்டமரும் அதான் சொன்னார் அங்கே வச்சுருப்பான்னு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அது 2 சுற்றி எடுத்துக்கிட்டு மேலேருந்து இறங்கி கீழே போயிட்டு இன்னொரு குட்டி வேறு இருந்தது பாருங்கள் கைஸ். நல்லா அழகாக தான் இருந்துச்சு. 2மே நல்லா சுற்றி எடுத்துக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தில் வைக்கலான்னு ஐடியா பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த மரத்தில் தான் இருந்துச்சு அந்த அணில், பெரிய அணிலும். சரின்னு சொல்லிட்டு இந்த அவுட்டோரில் இருந்த தூசியெல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் க்ளியர் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக வெளில எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நேராக பக்கத்தில் இந்த மரத்துக்கு போய் அங்கே வச்சுட்டோம். இந்த கூண்டுக்கு பின்னாடி கூண்டுக்கு பின்னாடி அந்த பெரிய அணில் இருந்துச்சு. சரி, அதை அப்படியே தூக்கிட்டு போய்டுன்னு சொல்லிட்டாரு கஸ்டமர். அது அப்படி கண்டிப்பாக தூக்கிட்டு போய்டும்பா, எனக்கு ஏசியை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக திரும்பி அது வராத மாதிரி எனக்கு கொஞ்சம் கீழே வலை வச்சு கொடு அப்படின்னாரு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வலை வச்சாச்சு காய்ஸ். அதேமாதிரி காய்ஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக சொல்லி வளைக்க சொல்லி விடாதீங்க பைப்பை. நீங்கள் ஏசி மாட்டக்குள்ளே கொஞ்சம் பக்கத்தில் இருங்க, பாருங்கள் காய்ஸ். இப்போ நம்ம தேன் கூண்டெலாம் க்ளியர் பண்ணி சர்வீஸ் பண்ணி ஏசியை மாட்டிட்டோம் ஃபுல்லாக. உங்களுக்கு எப்படி பைப்பு வளைக்கணுன்னா இப்போ நான் வளைச்சிருப்பேன் பாருங்கள் காய்ஸ். அந்த மாதிரி வளைச்சோன்னா அந்த ஜாயிண்ட்டை நம்ம நிமித்தி எடுத்தோன்னா கட் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வளைச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஏன்னா செவுத்துலேருந்து கொஞ்சம் எட்டாக வந்த மாதிரி இருக்கும். அப்படியே ஒர்க்கை முடிச்சுட்டு ஏசி ஆன் பண்ணி விட்டு கூலிங் செக் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ கேட்டு ரூம் கூலானதும் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம்.